ஒரு முறை ஒரு சகோதரி சொன்னார்கள், அம்மா, எல்லா இடத்திலும் என்னை புறங்கணிக்கிறார்கள், ஓரங்கட்டுகிறார்கள். என் குடும்பத்தினர் என்னை எல்லா இடத்திலும் ஓரங்கட்டுறாங்க, எல்லாத்துலேயும் எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னை ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி வேதனைப்பட்டு அழுதார்கள். நான் சொன்னேன், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, நான் வாழறதை விட மரித்து போகிறது நன்றாயிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆச்சரியம் என்ன என்று தெரியுமா? கர்த்தர் அவளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து, உயர்வை கொடுத்து, அவங்க குடும்பத்திலேயே உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு தள்ளுறாங்களோ, தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? தினமும் உங்களுக்கு நான் வசனம் அனுப்புகிறேன், தினமும் உங்களுக்கு ஜெபம் அனுப்புகிறேன், தினம் ஒரு ஆராதனை, தினம் ஒரு பாடல்கள். நீங்கள் விசுவாசத்தோடு இதை கேளுங்க, நிறைய பேருக்கு அனுப்புங்க. அற்புதர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை தள்ளப்பட்ட கல்லாயிருக்கிற உன்னை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆகாதென்ற தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். God bless you.